நம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 54 அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே அருமையான ஒரு வசனம் போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தருக்கு நிறைய பேர் இருக்குது. வல்லவர், நல்லவர், போதுமானவர், அதிசயமானவர், அதர்சனமானவர், ஆச்சரியமானவர் அப்படின்னு நிறைய பேர்கள் உண்டு. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது பாருங்க, உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர். அவர் யாராமா? மனதுருகுகிற கர்த்தர். மனதுருகுகிற கர்த்தர். அவருடைய பெயர் இந்த நாளிலே மனதுருகுகிற கர்த்தர். மனதுருக்கம் அப்படின்னா என்ன? பரிவு, பாசம், இரக்கம், இது எல்லா வார்த்தைகளும் குறிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வார்த்தை தான் மனதுருக்கம். பாருங்க, நம்ம அப்படியே ரோட்டோரத்தில் நடந்து போகிறோம். ஒரு குட்டியான ஒரு நாய்க்குட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோமே. ஒரு நாய்க்குட்டி இருக்குது. அது அங்கேருந்து எனக்கு பசியில் அப்படியே கத்திக்கிட்டே வருது. நமக்கு தெரியும், மிருக ஜீவன்களை பசியோடு இருக்கிறப்ப கற்றும். அது கத்துது. என்ன பண்ணுவீங்க? பார்த்துட்டு பார்க்காம வந்துடுவோம்மா? பார்த்துட்டு என்னதுங்க, ஐயோ என்னடா இப்படி, அதுவும் உங்கள் பின்னாடியே வருது, கத்திக்கிட்டு உங்கள் பின்னாடியே வருது. ஒரு 5 ரூபா பிஸ்கெட்டு பாக்கெட்டையாவது என்ன பண்ணுவோம்? வாங்கி. ஏன்னா மனதுருக்கம், ஒரு பரிவு. ஐயோ பாவம், சின்ன குட்டியாக இருக்குதே. ஒரு பூனை குட்டியே வருது, குட்டி போட்டுட்டு போயிடுச்சு. என்ன பண்ணுவீங்க? கத்திக்கிட்டே இருக்குது. நம்ம வீட்டுக்கு வாங்குகிற பாலில் கொஞ்சோண்டு பாலை என்ன பண்ணுவோம்? கத்திக்கிட்டே இருந்தால் என்ன ஒரு ஒரு இரக்கம் வருது பாருங்கள். யோசிச்சு பாருங்கள், நம்மளே இவ்வளவு பரிவு காட்டோம்னா நம்மளை படைச்ச ஆண்டவர்கிட்ட. நான் சொல்கிறேன், இதெல்லாம் அவர்கிட்ட நமக்கு வந்துச்சு. அவர் தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கற்றுக் கொடுத்துருக்கிறார். அவர்கிட்ட தான் நமக்கு வந்திருக்கிறது. ஸோ நம்ம உலகமான மனிதர்கள் நம்மளே ஒரு சிறிய மிருக ஜீவன்கள் மேலே சில காரியங்கள் மேலே மனதுருகுவோம் என்றால் கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருப்பார்னு பாருங்கள். அதான் சொல்லுது, மலைகளெல்லாம் விலகிடுச்சு, பர்வதமெல்லாம் எதுவுமே சாத்தியம் இல்லை, எல்லாமே போயிடுச்சுனாலும் என் கிருபை உன்னை விட்டு மாறாதுப்பான்னு மனதுருகுகிற கர்த்தர். அவர் பேரே இன்னைக்கு என்னது? மனதுருகுகிற கர்த்தர். நான் சொல்லிட்டேன், மனதுருகிற நம்முடைய அங்கலாய்ப்பை, சஞ்சலங்களை, வருத்தங்களை, நம்முடைய வேதனைகளை பல வேளையிலே மனிதர்கள் அவமானப்படுத்தலாம், பல வேளை கிண்டல் கேலிகளை செய்யலாம், உனக்கு என்னப்பான்னு செய்யலாம். நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவர்கள் நம்முடைய கவலைகளையும் நம்முடைய உள்ளார்ந்த வேதனைகளையும் அவர்கள் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு நம்மை அவமானப்படுத்தி அவமதிப்பு செய்யலாம். ஆனால் கர்த்தர் மனதுருக்கம் அடைகிறார். பல வேளை நம்முடைய பிள்ளைகள் நம்மை புரிந்து கொள்ளாத இவ்வளவு கஷ்டப்படும். ஒரு தகப்பனை பாருங்கள், அவர் இவ்வளவு காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும், இரவு வரைக்கும் கடினமாய் உழைத்து வரப்போ என்ன எனக்கு செஞ்சேன்? ஒரு நாள் முடியலன்னு தகப்பன் படுத்துட்டாரு. கொஞ்சம் தண்ணி மோந்து கொடுப்பா, கொஞ்சம் ஒரு உதவி செய்ப்பா, இதை செய்ப்பானா? எனக்கு வேலை இல்லையா? செய்ய மாட்டேன். ஒரு இரக்கம், ஒரு நாள் இரக்கம் பாராட்டுக்கு நம்ம பல வேளையில் என்னதுங்க நம்ம செய்வது கிடையாதுங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, அவர் மனதுருக்கமுடைய தேவன். அவர் என்னவா இருக்கிறாரு? ஸ்டார் நான் மட்டுனே தெரிலிங்க, என்ன செய்ய போகிறோம் தெரில. யார்ட்டையாவது போய் நிற்கிறப்ப என்னதுங்க, உங்கள் நம்ம மேலே இரக்கம் பாராட்டாமல் பல வேளையில் ஒரு மாதிரி பேசி அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் அப்படி செய்கிறவர் அல்லைங்க. அவர் பேரே மனதுருகுகிற கர்த்தர். உங்களை பார்த்த உடனே அப்படி மனது ஒரு மெழுகுவத்தி பார்த்துருப்பீங்க. எல்லோரும் மெழுகுவத்தி பார்த்துருக்குறீங்களா? ஆமாம். பற்ற வச்சோன்னா என்ன ஆயிரும்? அப்படி ஜிக்கி ஜிக்கின்னு எரியும். அப்புறம் அப்படியே உருக ஆரம்பிச்சு. அது மாதிரி உங்கள் பிரச்சனையை பார்த்த உடனே அப்படியே மனசு உருக ஆரம்பிச்சிருவார். ஐயோ என் புள்ள, ஐயோ என் பையன், ஐயோ என் மகன் ஏன் இப்படி கஷ்டப்படுது அப்படின்னு அந்த மனதுருக்கம். அதுதாங்க ஒரு தாய் உள்ளம், அதுதான் ஒரு தகப்பனுடைய உள்ளம். மனதுருக்கத்தின் தேவன் அவர். மனதுருக்கத்தின் தேவன் அவர்.
ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்டி விட்டு போகிறேன் பாருங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. அவர் எப்படிப்பட்ட மனதுருக்கமுடையவராக இருக்கிறார் என்பதை அங்கே ஒரு சம்பவத்தின் மூலமாக உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்கள். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த பொழுது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி பாருங்கள். இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. அவர் நாயின் என்னும் ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போகிற வாசல் வந்துட்டார். ஊருக்கு போகிற வாசலில் ஒரே ஒப்பாரி சத்தம், ஒரே அழுக சத்தம். என்னடா ஒரே ஊரே சேர்ந்து இப்படி அழுகுறாங்க, இவ்வளவு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கிறாங்க, எல்லோரும் ஒரே சத்தமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இயேசு பார்க்குறாரு. அங்கே வசனம் சொல்லுது பாருங்க. அவர் ஊரின் வாசல் சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். மரித்து போகிறது மனுஷனாக பிறந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? ஒரு நாள், ஆமாம், நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு நாள் பெட்டிக்குள்ளே போனாய்த்தான். ஆமாம், யார் முன்னாடி யார் பின்னாடின்னு யாருக்கும் தெரிய போகிறது. ஆனால் எல்லோரும் லைனில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். எங்கே நின்றுட்டுருக்குறோம்? எந்த லைனுக்கு? ரேஷன் கடையிலையா? பேங்க்லையா? எங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறோன்னு நினைக்கிறீங்க? என்ன பாஸ்ட்டு இப்படி அபசகுணமாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இல்லைக்கு நான் யதார்த்தமான வாழ்க்கையுடைய நடைமுறையை சொல்கிறேன். பிறந்த உடனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். யார் நமக்கு முன்னாடி யார் இருக்கிறான்னு நமக்கும் தெரியாது, நமக்கு பின்னாடி யார் இருக்கிறான்னு யாருக்கும் தெரியுதில்லை. அதே போல் இங்கே ஒரு மனுஷன் மரித்து போயிட்டா எல்லாரும் அழுகுறாங்க. ஏசு பார்க்குறேன், என்னடா ஒரே சத்தமாக இருக்குதுங்க, ஏன்னா இப்படி ஒரு சத்தமாக இருக்குது. ஏன் ஒரு வயது மூப்பின் நிமித்தம் மரித்து போனால் பரவாயில்ல, இவ்வளவு சத்தம், இவ்வளவு ஒரு வேதனை நிறைந்த அந்த கூக்குரலை கேட்டோன்னு பைபிள் சொல்லுது பாருங்க. அந்த கூக்குரல், அந்த அழுகையின் சத்தம், அந்த அழுகையிலே புரிஞ்சிக்க முடியும். அந்த அழுகையிலே அந்த நபர், அந்த குறிப்பிட்ட பெண்மணி, அங்கே இருக்க ஜனமெல்லாம் எவ்வளவாய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவாய் மனம் உடைந்து போயிருக்கிறார்கள் என்பதை புரிஞ்சு கொள்ள முடியும். ஒரு நபருடைய அந்த அழுகையின் குமுறல் சத்தம் கிறிஸ்துவின் இயேசுடைய காதில் விழுகிறது. இயேசு அந்த சத்தத்தை பார்க்கிறார். இது என்னப்பா, மனசே உடைஞ்சு போகிற அளவுக்கு இப்படி ஒரு சத்தம். அந்த அழுகையை பார்க்கின்ற பொழுதெல்லாம், அந்த அழுகையின் சத்தத்தை கேட்கின்ற பொழுதெல்லாம் அவருக்கு அந்த ஊர் வாசலில் வந்துட்டார். தொடர்ந்து உள்ள பிரயாணம் பண்ணி அவரால் போக முடியல. கொஞ்சம் உள்ள போகலான்னு பார்க்குறாரு. ஆனால் அந்த சத்தம், அந்த அழுகையின் சத்தம் அவர் இருதயத்தை அப்படியே புட்டமுட்டுக்கிறது, அவர் இதயத்தை அப்படியே வாட்டி வதைக்குது. என்னப்பா, அடுத்த அடி முன்னேறி போகலான்னு நினைக்கிறாரு. சரி, நம்ம பாட்டு போகலான்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரால் போக முடியல. ஏன்னா அந்த அழுகுரல் அவ்வளவு வேதனை மிகுந்த அழுகுரலாக இருக்கிறது. அந்த அழுகுடைய சத்தத்தை அவர் கேட்கின்ற பொழுதே இந்த வேதனை மிக கொடியதாக இருக்கிறதே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்க. மருத்து பண்ண கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தான். அவளோ கைமண்ணாக இருந்தான். கணவனை இல்லாத ஒரு மனைவியாக அவள் இருக்கிறா. ஊரால் வெகு ஜனங்கள் அவருடைய வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்க்கிறார். வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் அவளை பார்த்தாராம். அதுக்கு மேலே அவரால் போக முடியல. அந்த சத்தத்தை கேட்டுட்டு, அழுகையின் சத்தத்தை அவரால் கேட்டுட்டு போக முடியல. நேரடியாக இயேசு அந்த அம்மாட்ட போகிறார். அந்த அம்மாவை பார்க்குறார். அங்கே யார் மரித்து கிடக்கிறான்னு பார்த்தா அந்த அம்மாவுடைய மகன். அவன் ஒரு வாலிபன், திருமணமாகாத ஒரு வாலிபன். பார்த்தார். யோசிச்சு பாருங்க, அதுதாங்க மனதுருகிற கர்த்தர். யோசிப்பார், போய் பார்க்குறாரு. வாழ வேண்டிய ஒரு மனிதன் மரித்து கிடக்கிறான். கணவனை இழந்த ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். ஏற்கனவே ஒரு இழப்போடு கூட அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். தன் மகனை நம்பி ஒரு ஆறுதல் அடைந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை. இப்போ அந்த வாழ்க்கையும் துரதிர்ஷ்டவதமாக அது இடையிலே நின்று போகிறார். அவருடைய மகிழ்ச்சி நிலைக்கவே இல்லை. என்னடா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் கணவர் மரித்து போனார்.
அந்த துக்கத்துலேருந்து இப்போ தான் கொஞ்சம் மீண்டு வரேன், இப்போ தான் கொஞ்சம் தெப்பு தேறி மகன் இருக்கிறதுனால அவனை பார்த்து அவனுக்கு சாரிகளை செஞ்சு கொடுத்து ஆறுதல் அடைஞ்சிட்டு வரேன். இப்போ அவனும் போயிட்டானே, இனி என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? நான் யாருக்காக வாழணும், எதுக்காக இருக்கணும்? நானும் போயிடுறேன், வீட்டுக்காரும் இல்லை, கட்டினவரும் இல்லை, பெத்த பிள்ளையும் இல்லை, எதுக்கு நான் வாழணும்? மன உடஞ்சி போயிடுச்சு அந்த அம்மா. இதை தாங்க சுற்றி இருக்கவங்களுக்கும் இதே என்ன, ஐயோ இப்படி ஒரு இது, இப்படி ஒரு வேதனையை அனுபவிக்குது அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் போயிட்டு இருந்தவர் நின்று அந்த அம்மாவை பார்க்குறாரு. அந்த அம்மா முகத்தை பார்க்குறப்ப ஐயோ உடஞ்சி போய் நிற்குது என் பிள்ளை. ஏற்கனவே ஒரு தாங்குள்ளாத ஒரு இழப்பு, தாங்குள்ளாத ஒரு இழப்பு, இப்போ மறுபடியும் ஒரு பேரிழப்பு. எதிர்காலத்தை குறித்து எல்லா நம்பிக்கையும் அந்த பையன்தான், அதுவும் முடிஞ்சிருச்சு. இனி என்ன பண்ண முடியும்? இனி என்ன செய்யும் இந்த மன, இந்த என் மகன் என்ன செய்ய போகுது, இந்த பொண்ணை என்ன செய்ய போகுது? பார்த்தார் ஆண்டவர். ஐயோ மனதுருகம், அவருடைய வேதனை வாய் திறந்து சொல்ல முடியாத ஒரு வேதனை. அப்பேற்பட்ட வேதனை சுமந்து கொண்டு வந்த அந்த மகனை சுமந்து கொண்டு வர்றாங்க. அதோடு கூட அந்த மகனை பெற்றெடுத்த அந்த ஸ்திரீ தன்னுடைய மனதிலே தாங்குள்ளாத வேதனையை சுமந்து கொண்டு வருகிறாள். இதை பார்த்த ஆண்டவர் ஐயோ, வசனம் சொல்கிறது மனதுருகினார், மனதுருகினார். அந்த மனதுருக்கம்ங்க, மனதுருக்கம்ங்க. வாழ்க்கையில் நம்ம மேலே இரக்கம் காராட்டுகிற ஜனங்கள் ரொம்ப கம்மி. யோசிச்சு பாருங்க, அப்படி தான் போயிடுவாங்க, அங்கே ரொம்ப கம்மிங்க. ஆனால் கர்த்தர் எத்தனை முறை இடறி விழுந்தாலும் அத்தனை முறையும் மன்னிக்கிறாருங்க. எத்தனை முறை விழுந்தாலும் அத்தனை முறையும் தூக்கி விடுறாருங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று அவருக்கு பேர். ஏன் தெரியுமா? அவர் மனதுருக்கம் உடையவர். ஐயோ, அந்த பெண்ணுடைய வேதனையை, அங்கலாப்பை புரிந்து கொண்ட ஒருவர் அவர். உங்களுடைய அங்கலாப்பையும் உங்களுடைய வேதனையும் இந்த உலகத்தில் புரிந்து கொள்ளாத நபர்கள், உனக்கு என்னப்பா, நீ வேணும்னு தான் பண்ணுற, ஐயோ உண்மையாகவே நான் கஷ்டப்படுறேன், உண்மையாகவே நான் வேதனையில் இருக்கிறேன், உண்மையாகவே நான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை மற்ற ஜனத்துக்கு நீங்கள் சொல்கின்ற பொழுது கூட அவர்கள் உங்கள் மேல் மனதுருகாமல் எடுத்தெறிந்து கொண்டு பேசுகிற ஜனங்களோட மத்தியிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்கள் மேலும் என் மேலும் கர்த்தர் மனதுருக்கம் உடையவராய் இருக்கிறார். அந்த அம்மா போய் சொல்லவே இல்லைங்க, அந்த பையனுடைய சொந்தக்காரங்களாம் போய் இயேசுகிட்ட சொல்லவே இல்லைங்க. ஆனால் இயேசுவோட இருதயங்க அது. ஐயோ, என் புள்ள படுற பாட்டை நான் சகிச்சுக்க முடியல, இழப்பு மேல எத்தனை இழப்பை தான் என் புள்ள தாங்கிக்கணும்னு சொல்லி அவர் நேரா போறாருங்க. அந்த அம்மா வந்து சொல்லிச்சா, ஏசு போறாருங்க, ஏசுட்டு போய் ஏதாவது கேட்கலாம், அப்பா ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என் வீட்டுக்காரி இல்லை, இப்போ நான் நம்பியிருந்தேன் என் பையன் கல்யாணமே அவளை, சின்ன பையன் வாலிப பையன் மறிச்சு போயிட்டாலும் எந்த உதவியும் கேட்கவே இல்லைங்க. இங்க பார்த்தாருங்க, ஐயோ என் பிள்ளையோட அழுகையை என்னால் சகிச்சு கொள்ள முடியல, என் பிள்ளையோட மன வருத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியல, கேட்கவே இல்லை. ஓடி வராரு, ஓடி வந்து எப்பா என்னப்பாடு சொல்லி அந்த மகனுடைய அந்த பாடையை தொட்டி வசனம் சொல்லுறது, அந்த பறித்து போட அந்த சடலத்துடைய காரியத்தை தொட்டு அவனை உயிரோட எழுப்பி, இந்த அம்மாவும் பையன் உடைய சஞ்சலத்தை வருத்தத்தை உன்னை பார்க்கிற பொழுது என் இருதயம் உடஞ்சு போதுமா, என் முடிதயம் எல்லாம் நொறுங்கி போய்விட்டது என்று சொல்லி தேடி வந்து, மனதுருக்கத்தின் தேவன் தேடி வந்து அந்த நபருக்கு, அந்த மகளுக்கு, அந்த ஸ்திரீக்கு அற்புதத்தை அவர் செய்தார். அதுதாங்க மனதுருக்கமுடைய தேவன். அவர்தான் மனதுருக்கத்தின் தேவன். பலவேளை நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் போய் கேட்கவே இல்லை, ஆனால் உங்களுக்கு பல இடத்துல சில நண்பர்கள் வந்தது, சில உதவிகள் வந்தது. எப்படி தெரியுமா? கர்த்தர் உங்கள் மேலே மனதுருக்கம் பாராட்டினாருங்க. மனதுருகிற கர்த்தருங்க, நீங்கள் சொல்லவே வேண்டாங்க. அவர் மனதுருக்கத்தின் தேவன். உங்கள் வேதனையை, உங்கள் சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது அவரால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. ஆனால் அவருடைய இருதயம் உங்கள் மேலே அவ்வளவு அன்பு நிறைஞ்ச இருதயம். யார் நம்மளை நம்ம யார் ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்க கஷ்டப்பட்டால் நம்மளால் பொறுத்துக்க முடியுமா? உங்களுக்கு ஒரு நண்பர் இருக்கிறாங்க, ஒரு தோழி இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? ஐயா சந்தோஷப்படு, நல்லா கஷ்டப்படு ஐயா சந்தோஷம்
அப்படி பண்ணுவீங்களா? என்னங்க அவளுக்கு மட்டும் ஒரு நல்ல கல்யாணமே ஆக மாட்டேங்குது, அவளுக்கு மட்டும் நல்ல ஒரு உதவி நடக்க மாட்டேங்குது, அவளுக்கு மட்டும் ஒரு நல்ல காரியமே அமையவே மாட்டேங்குது, வருத்தப்படுவீங்க பாருங்க. நம் நேசிக்கிற நபர்கள் அல்லது நம்ம கூட பிறந்தவர்கள், நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள், நம்முடைய பேரன் பேத்திகள், நம்ம கூட எல்லா உறவினராக இருக்க யாராவது நம்ம நெருக்கமானவர்கள் வருத்தப்படுகிற பொழுது நம்மளால் சிரிக்க முடியாது. ஐயோ உள்ளம் உடஞ்சி போகுது பாருங்க. அதே தாங்க கர்த்தர் நம்மை படைத்த ஆண்டவர், மனதுருகுகிற கர்த்தர். இன்றைக்கு நான் அதை தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவர் மனதுருகுகிற கர்த்தர், மனதுருகுகிற கர்த்தர், மனதுருகுகிற கர்த்தர். இந்த நாளில் அவர் உங்கள் வாழ்க்கையிலே மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார், மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். அந்த ஸ்திரீ அவள் வாழ்க்கையிலே அவளுடைய வேதனையும் கண்ணீரையும் மாற்றின அதே மனதுருக்கத்தின் தேவன் தான் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்க உங்களுடைய அங்கலாப்பை, உங்களுடைய வருத்தத்தை, உங்களுடைய எல்லாவித மன பாரங்களை அவர் அறிந்திருப்பதனாலே இந்த நாளிலே உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கிறபடினாலே அந்த ஸ்திரீக்கு அற்புதம் செய்தவர், அந்த குடும்பத்திலே ஒரு அற்புதம் செய்தவர், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அவர் அற்புதம் செய்வார். ஏன் அப்படின்னா மனதுருக்கத்தின் தேவன். நான் சொல்கிறேன், நீங்கள் எப்பேற்பட்ட பாவியமான ஜனம் என்று மற்றவர்கள் சொன்னாலும் சரி, அல்லது உங்களை குறித்து நீங்களே நான் பாவிங்க, நான் சரியான ஒரு நபர் அல்ல, நான் நல்லவன் இல்லைன்னு நீங்கள் சொன்னாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வதிலிருந்து அவர் பின்வாங்குவது இல்லை. ஏன் தெரியுமா? அவர் மன்னிக்கிறவர், மனதுருக்கத்தின் தேவன். உங்களை ஊரே கெட்டவர்கள் என்று சொன்னாலும் இயேசு உங்களை நேசிக்கிறவராகத்தான் இருக்கிறார். ஊரே உங்களை ஒரு மாதிரி உதாசீனப்படுத்தி கட்டினாலும் இயேசு உங்களை சேர்த்து அணைக்கிறவர் தான் இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் மனதுருக்கத்தின் தேவன், மனதுருக்கத்தின் தேவன் அவராயிருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிச்சு காட்டிருப்பாருங்க நமக்காக அவர் செய்த நன்மைகளை. மத்தேயு 9:36 வசனத்தை வாசிக்கலாம். அருமையாக அங்கே ஒரு சம்பவம் போட்டிருப்பாரு. 9:36. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பின் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமா இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. அதுக்கு முன்னாடி தான் ஒரு பிசாசு பிடிச்ச ஊமையனை பேச வைக்கிறாரு. அந்த சம்பவமாக நடந்து வருது. அங்கே பரிசேயர்லாம் பார்த்துட்டு இவன் பிசாசோட தலைவனாக இருக்கு, அதனால தான் பிசாசை துரத்தி இவன் பேச வச்சுட்டான் அப்படின்னு வரங்கிற இயேசுவை பற்றி அவதூறான வார்த்தைகள் எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ திரளான ஜனங்கள் வரதை பார்த்துட்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஒரு ஆட்டு மாடு தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமா தொய்ந்து போனவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கவலையோடு இருக்கிற, எப்போ பார்த்தாலும் கவலை, ஒன்று மாற்றி ஒன்று கவலை 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 கவலை, இதை செஞ்சு என்ன பண்ணுறது, அதை செஞ்சு என்ன பண்ணுறது, எப்போவுமே ஒரு கவலை தோய்ந்த ஒரு இருதயம். வழிநடத்த யாரும் இல்லை, ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, காயம் கட்ட யாரும் இல்லைன்னு சொல்லி உடைந்து போயிரு திரளான ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களா? ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, திரளான ஜனத்தை கண்டுபொழுது அவர்கள் மேய்ப்பின் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்து போய் கவலையாகவே இருக்கிறாங்க. மேய்ப்பின் இல்லாத, எங்கேயோ போகிற, என்னமோ பிறந்தோம், என்னமோ வாழ்க்கை, 3 வேளை சோறு கிடச்சா போதும், என்னமோ ஒன்று, அன்னைக்கு அந்த தேவை சந்திக்கப்பட்டால் போதும், எப்படியோ வாழ்க்கை போகுது. எதிர்காலத்தை குறித்து ஒரு சந்தோஷம் கிடையாது, கொடுக்குற நன்மை குறித்து ஒரு சந்தோஷம் கிடையாது. எப்படியோ இன்றைக்கி சோறு கிடச்சா போதும், இன்றைக்கி எப்படியோ வாழ்க்கை ஓடும். ஏன்னா இருக்கிற சூழ்நிலையை பார்க்குறப்ப எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க அதுவே பெரிய விஷயம்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட காரியத்துடைய ஜனங்கள் தான் இவங்களாக இருக்கிறாங்க. மேய்ப்பின் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்து போய் கவலை அடைந்து சோர்வடைந்து, போகப்பா என்னதான் வாழ்க்கை, என்னதான் செய்கிறது, எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லை, ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லை, சுகத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லை, வீடுகளை குறித்து, நிலங்களை குறித்து, ஆஸ்திகளை குறித்து, பிள்ளைகளை குறித்து எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாதபடி எப்போவுமே கவலை தோய்ந்த ஒரு இருதயம். அடுத்து பாருங்க, தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்கள் அப்படின்னா எல்லாராலும் கைவிடப்பட்ட ஆதரவற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். சிதறப்பட்டவர்னா துரத்தை விடப்பட்டவங்க. பிள்ளைகள் இருந்தும் அனாதையை போல வாழுகின்ற தகப்பன்மார்கள் தாய்மார்கள் உண்டல்லவா, அதைத்தான் குறித்து எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் என்ன நேசிக்க யாரும் இல்லை, எல்லாத்துக்கும் செய்கிறாங்க, எனக்கு செய்ய யாரும் இல்லைன்னு சொல்லி வழிதப்பி போன மேய்ப்பின் இல்லாத ஆடுகளை போல தொய்வற்றவர்களும் சிதறப்பட்டவர்களுமா இருக்க
இருக்கிற அவர்களை பார்த்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற, ஆதரவற்று இருக்கிற, யாருமே எனக்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த ஜனத்தை பார்த்து கர்த்தர் மனதுருகுகிறார். ஐயோ, இவங்களுக்கு யாருமே இல்லையே. நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு யாருமே இல்லைன்னா நீங்க பாக்கியவான்க. ஏன் தெரியுமா? இயேசு உங்கள் மேல் மனதுருகுகிறார். கவலை கவலை கவலை, எப்பொழுதும் கவலை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன், இயேசு உங்கள் மேல இன்று அவர் மனதுருக்கமுடையவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் மனதுருக்கத்தின் தேவன். உங்க கவலை அவருக்கு தெரியும், உங்கள் பாடு அவருக்கு தெரியும். எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்றீங்களா? கவலை விடுங்க. உங்களுக்கு என்னை தேற்ற ஒருத்தர் இல்லையா? ஆதரவற்று இருக்கிறீங்களா? நான் சிங்கிள் பர்சனுங்க, தனி மனுஷியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேங்க. யாருமே இல்லை, தனியாக தான் வாழ்கிறீங்க, தனியாக தான் சாப்பிட்றீங்க, தனியாக தான் தூங்குறீங்க. இல்லைங்க, கூட இயேசு இருக்கிறார். மனதுருக்கத்தின் தேவன் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். ஏன் தெரியுமா? ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அவருக்கு அதன் வழி தெரியுங்க, தனிமையின் வழி தெரியும், ஆதரவற்று இருக்கிறோடைய அந்த வழி தெரியுங்க, புறக்கணிக்கப்படுற வழி அவருக்கு தெரியுங்க. ஏன் தெரியுமா? பைபிள் சொல்லுது பாருங்க, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். வசனம் சொல்லுது பாருங்க, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்திருமாயிருக்கு. அசட்டை பண்ணப்பட்டார் அப்படின்னா இகழப்பட்டார், துக்கப்பட்டவராய் அவர் இருந்தார். எல்லாராலும் அவமானப்படுத்தப்பட்டு அவர் இருந்தார். புறக்கணிக்கப்பட்டார்னா யாரும் அவரை ஏற்றுக்கவே இல்லை, எல்லாரும் நிராகரிச்சார். வேண்டாம் 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 வேண்டாம். தனி மரமா ஆதரவற்று சிலுவையிலே அவர் புறக்கணிக்கப்பட்டார், சிலுவையிலே அவர் உதாசீனப்படுத்தப்பட்டார், இகழப்பட்டார், துக்கம் அடைந்தார். உலகத்தின் மொத்த துக்கத்தையும் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். பாடுகள் என்பது அங்கு வியாதியை குறிக்க, இந்த வசனம் பாடு என்கிற அந்த வார்த்தை வியாதியை குறிக்கிறது. எல்லாரும் உங்களுடைய எல்லா வியாதியும் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அதனால தான் சொல்றேங்க, அவர் மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். நீங்க அசட்டை பண்ணப்பட்டவர்கள், நீங்க தனிமரமா, உங்க துக்கம் அவருக்கு தெரியும், அந்த பாடு எப்படி இருக்குன்னு தெரியும். யாருமே இல்லாம வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு கடினமான ஒரு வாழ்க்கை, யாரும் தேற்ற முடியாத ஒரு வாழ்க்கை, எவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கை. எல்லாரும் இருந்தோம், எல்லா மனுஷரும் எல்லாத்துக்கும் எல்லாம் இருந்தோம், எனக்கு மட்டும் எதுவுமே இல்லாம அந்த வாழ்க்கை எவ்வளவு கொடுமையா இருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்ததினாலே உங்கள் மேல் மனதுருக்கமுடையவராய் அவர் இருக்கிறார். ஏனா சிலுவையிலே அவர் உங்களுக்காய் அசட்டை பண்ணப்பட்டார், உங்களுக்காய் அவர் புறக்கணிக்கப்பட்டார், உங்களுக்காய் துக்கம் பட்டார், உங்களுக்காய் எல்லா பாடுகளையும் அவர் அனுபவித்தார். அவருக்கு தெரியுங்க, அவர் மனுஷரா தான் பூமிக்கு வந்தார், மனுஷரா தான் சிலுவையிலே சுமந்தாருங்க. இயேசுக்கு எப்படிங்க என் பாடு தெரியும்? அவர் சிலுவையிலே எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டாருங்க. உங்களுக்கு தெரியுங்க, உங்களை போல நீ என் பேச எப்படிங்க அவர் தெரியும்? சிலுவையில் அவர் உங்களை போல அவர் புறக்கணிக்கப்பட்டார். எல்லாராலும் நீங்கள் நிறைய அவமானத்தை சந்திச்சிருக்கீங்க, இயேசு சிலுவையில் அவமானப்பட்டார். நீங்கள் நிறைய துக்கப்பட்டீங்க, இயேசு சிலுவையில் துக்கப்பட்டார். உங்கள் சரித்திரம் பலகீனம் நிறையா வந்துச்சு, இயேசு வியாதிப்பட்டார். சிலுவையில் இதெல்லாம் நடந்துச்சுங்க, சிலுவையில் இதெல்லாம் நடந்தது. அவருக்கு தெரியும், உங்கள் வேதனை அவருக்கு தெரியும். யாருமே இல்லாமல் அந்த சிலுவையில் தொங்குகிற காட்சி, ஒருத்தர் கூட தேற்ற ஒருத்தருமே வரல, தண்ணி கொடுக்க கூட யாரும் வரல. எல்லாரும் காரி துப்புறாங்க, எல்லாரும் இகழ போடுறாங்க. அந்த மனம் எப்படி இருக்கும் என்பதை இயேசு அறிவாருங்க. இயேசு அறிவார், இயேசு அறிவார். உங்கள் அங்கலாய்ப்பு அவர் அறிவார், உங்களோட வேதனை அவர் அறிவார். அவர் மனதுருகுகிற கர்த்தர், அவர் மனதுருகுகிற கர்த்தர். நான் சொல்கிறேன், உங்களுக்கு யாருமே இல்லைடா, உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இயேசு இருக்கிறார், மனதுருக்கத்தின் தேவன். உன் நோய்களை சுகமாக்க இயேசு இருக்கிறார். அவருக்கு தெரியும் வியாதி வந்தால் எப்படி இருக்குன்னு தெரியும். ஏன்னா உலகத்தின் ஒட்டுமொத்த வியாதியும் அவர் சிலுவையிலே சுமந்த பொழுது தாங்கொள்ளாத வேதனையும் வழிகளையும் அவர் சுமந்தார். ஏராளமான காயங்கள் சரீரத்திலே அவர் பட்டார். அதை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவருக்கு தெரியும், ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அது உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வழிகளை கொண்டு வரும் என்பதை அவர் அறிந்தவராக இருக்கிறார். எதுக்கும் கவலைப்படாதீங்க, மனதுருகுகிற கர்த்தர் இருக்கிறார். உங்கள் மேல் மனதுருகுகிற
கர்த்தர் இருக்கிறார். உங்களை விசாரிக்கிற கர்த்தர் இருக்கிறார். உங்கள் கவலைகளை மாற்றுகிற கர்த்தர் இருக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் எல்லாம் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை என்று உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இருக்கிற இடத்தை எழுந்து நாம் ஜெபிக்கலாம்.